இயேசு மறுபடியும் வருவார். அப்போஸ்தல நடபடிகள் 1 அதிகாரம் 9 முதல் 11 வரை. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயரே எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இந்த வாசகங்களில் இயேசு எப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே வரப்போகிறார் என்பதை வாசிக்கிறோம். ஆமா, இயேசு வரப்போகிறார், சீக்கிரத்திலே வரப்போகிறார். நம்மை ரட்சிக்கும்படிக்கு பாலகனாய் பிறந்து நமக்காய் சிலுவையில் மரித்து உயிர் தெளிந்து பரமேறின நம் இரட்சகர் ராஜாதி ராஜாவாய் நீதியுள்ள நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அவர் வரமாட்டார் என சிலர் நினைக்கலாம். மற்றும் சிலர் அவர் தாமதமாய் வருவார் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் தாமதிப்பதில்லை. பிதா அனுப்புகிற நேரத்தில் சரியாய் வருவார். ஆதலால் இயேசு நம்மை எப்பொழுதும் விழித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அனுதின வேலைகளில் மூழ்கி கிடக்கிறோம். நாளைய குறித்த யோசனைகள், இன்னும் அதிகமாய் சம்பாதித்து சேர்த்து வைக்க வேண்டும் என்று கடினமாக உழைக்கிறோம். பிறரை மன்னிப்பதில்லை, பிறருக்கு நன்மை செய்வதில்லை. பொறாமை, வெறுப்பு இவைகளை இருதயத்தில் அடைத்து வைத்துள்ளோம். தேவனை தேடுவதில்லை, அவரோடு அனுதினம் நடக்க முயற்சி கூட எடுப்பதில்லை. ஒழுங்காக வேதம் வாசித்து தியானித்து தேவன் சொல்லுகிறபடி வாழ முயற்சி எடுப்பதும் இல்லை. அதிகாரம், பணம், செல்வம் என்று இவைகளுக்கு பின்னால் சென்று கொண்டிருந்தால் நிச்சயம் பரலோகம் செல்ல முடியாது. மனமாற்றம், மனம் திரும்புதல் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் இயேசு வரும் நாளிலே விடப்பட்டு போவது நிச்சயம். அதன் பின்பு வரக்கூடிய கொடிய நாட்களுக்குள் அகப்பட்டுக் கொள்ளாமல் இருக்க மனம் திரும்புதல் அவசியம். இன்னும் காலம் இருக்கிறது என்று சிலர் நினைத்து கொண்டு அவர்களுடைய தவறான வழிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றே இயேசு வந்தால் என்ன செய்வீர்கள்? எத்தனையோ பேர்கள் மிகுந்த நல்ல உள்ளமும் இரக்க குணமும் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆனால் மெய்யான தேவன் யார் என்று அறியாமல் இருக்கிறீர்கள். இயேசு ஒருவரே நம்மை பரலோகத்தில் சேர்க்க முடியும். இந்த உலகில் நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆஸ்திகளையும் கர்த்தர் நமக்கு நிச்சயம் தருவார். ஆகையால் அதன் பின்னால் ஓட வேண்டாம், இயேசுவின் பின்னால் ஓடுவோம். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். மத்தேயு 6:33 சொல்கிறது போல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.